அட எத்தனை நாளைக்கு தான் கடையில பரோட்டா வாங்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வீட்லயே ட்ரை பண்ணா எப்படி வருமோன்னு தெரியாம ட்ரை பண்ணி இவ்வளவு சூப்பரா வந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சேன். செய்யற ப்ராசஸ் கம்மி, கொஞ்சம் டைம் தான் அதிகம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு இதுல தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். நான் எடுத்திருந்ததுலயே நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா இழுத்து பசஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பசஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மாவு வந்துடும். இதுக்கு மேல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே சூப்பரா வந்துரும். தனித்தனியா உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour கிட்ட ஊற விட்டுறலாம். பெரிய தட்டு அப்படி இல்லைன்னா தரையை கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டா கோடு போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ரோல் பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் லைனா செஞ்சு வச்சுக்கோங்க. கையில இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். தோசைகள் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப சூட்டோடவே இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். சுட சுட பரோட்டா நம்ம வீட்லயே செஞ்சாச்சு. இதோட நல்ல குருமாவோ இல்ல ஒரு சிக்கன் கிரேவியோ ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.